திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். முதல் 10 8ஆம் திருமொழி திருவேங்கடமுடையான பற்றின 10 பாசுரம். இதில் ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார், அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி இந்த 10 பாடலில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல பாசுரத்தை பார்த்துடலாம். கொங்கலர்ந்த மலர் குருந்தம் மொசித்த கோவலன் எம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் பொங்கு போல புள்ளினை பிளந்த புராணர் தம்மிடம் பொங்கு நீர் செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடமடை நெஞ்சமே. பொங்கலர்ந்த மலர் குருந்த மொசித்த கோவலன் எம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் பொங்கு புள்ளினை பிளந்த புராணர் தம்மிடம் பொங்கு நீர் செங்கயல் திளைக்கும் சுனை திருவேங்கடமடை நெஞ்சமே. இந்த பாசுரத்தில் இந்த முதல் 10 8ஆம் திருமொழியில் இந்த இடம், இந்த சேஷாச்சலம், சிம்மாச்சலம், கருடாச்சலம் அப்படின்னு சொல்கிற எல்லா அச்சலங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த சிம்மாச்சலத்தில் சுவாமி நிருசிம்மாவதாரம் பண்ணினார். அந்த சமயத்தில் அந்த என்னெல்லாம் நடந்தது அப்போது, பிரகலாதன் இந்த தூணில் இருப்பான் அப்படின்னு இரண்யகசிபு கேட்ட உடனே, இந்த தூணில் இருப்பானா, நீ சொல்கிறிய அந்த நமோ நாராயணா, அவன் இந்த நாராயணா ஹரி இந்த தூணில் இருப்பானான்னு, எங்கேயும் இருப்பான்ப்பா, நீ சொன்ன சொல்லிலும் உடன் என்ற நின்ற தூணிலும் உடன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இரண்யகசிபு தட்டி காட்டுறான். அதில் இருக்கார் சுவாமி, வெளியில் வந்துடுறார். அவனை தன்னோட பக்தனுக்காக அவன் நாமம் சொன்னான் அப்படின்றதுனால அந்த நரசிம்ம அவதாரம் அங்கே நடந்தது. அதனால ரொம்ப வெம்மை, அந்த நிலம் எப்படி இருக்குன்னா ரொம்ப வெம்மையாக இருக்கு. வெம்மைனா சூடு இருக்கு, அதில் அந்த தகிக்கிறது அப்படின்னா அதுக்கு பரம காருணிகரான எம்பெருமான் ஆழ்வாரிடத்தில் இதை காட்டுறார். தன்னுடைய படிகளை காட்டி கொடுக்க அதை கண்டு அனுபவிக்கிறார் அப்படின்னு அதனோட உட்கருத்து தான் இந்த பாசுரத்தில் இருக்கு. அதாவது இது நரசிம்ம அவதாரம் செய்த க்ஷேத்திரமானதுனால, சிம்மாச்சலமானதுனால அந்த செம்மையை அனுசந்தித்து அதற்கு ஏதுவாக பெருமாள் என்ன பண்ணுறார், தன் ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்குறார், தன்னுடைய படிகளை காட்டி கொடுக்குறார். அந்த காட்டி கொடுத்த அந்த அடையாளங்களை கண்டு தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் அதை உட்கருத்தாக சொல்கிறார். இதில் என்னெல்லாம் பார்த்தோம், சங்கு தங்கு தடங்கடல் அப்படின்னா திருப்பார்கடலில் தான் இந்த சங்குகள்லாம் நிறைந்து அப்படி விரிந்து பறந்து இருக்கும். அதில் அங்கே என்ன இருக்குது, கண் வளர்ந்த அருளுவதற்கு ஏற்புடையதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறார், சங்கு தங்கு பொருந்தி பறந்துள்ள திருப்பார்கடலில் கண் வளர்ந்து அருளுகிறார். சரி, அப்புறம் என்ன பண்ணுறார், அப்புறம் தாமரை பூ போன்ற கண்களை உடையவர். சரி, கிருஷ்ணனாய், ஏன் அது கிருஷ்ணனாய் சொல்கிறாருன்னா, பொங்கு புள்ளின் வாய் என்ன பண்ணுறார், பகாசுர பெரிய அப்படியே 6 வரி திண்டு சுவாமிகிட்ட வரார். ஆனால் கிருஷ்ணா என்ன பண்ணுறார், அவனுடைய அந்த மூக்கை கிழிச்சுட்டு அவன் வாய் பிளந்து அவனை முடிச்சு விடுறார். அப்போ அதனால் கிருஷ்ணனாய், அங்கே தாமரை கண்ணனாய், கிருஷ்ணனாய், பார்க்கடலில் துயில் கொண்டு கண் வளர்ந்து அருளுகிறவனாய் அப்படிலாம் இருக்கார். அடுத்தது என்ன பண்ணுறார், அங்கே இருக்கிற நிறைய மரங்கள்லாம் இருக்கே, அது பரிமளம் வீசத்துக்கு ரெடியாக காத்துன்னு இருக்குது. அந்த மரத்தில் கொங்கலர்ந்த ஒசித்த குறும்பொசித்த கோவலன் எம்பிரான். அந்த கோவலன் சொல்லும் பொழுது கிருஷ்ணனுக்கு என்ன கிடைக்கும், அந்த குறுந்த மரத்தை ஒசித்தவன் அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லையா, அதனால் அந்த மரங்கள்லாம் புஷ்பித்து ரெடியாக காத்துன்னு இருக்குது. எல்லா பூக்களும் பூத்து நிறைந்து இருக்குது. அடியோடு தலை வரைக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலையும் முழு அளவில் ஒரு மரமும் பூத்து நிற்கிறது. ஆனால் அது என்ன பண்ணுறது, நறுமணம் வீசா நின்றது. ஏன்னு கேட்டால் அந்த இடம் ரொம்ப வெம்மையாக இருக்கு இல்லையா. அப்புறம் நரசிம்ம அவதாரம் செய்ததுனால அந்த இது பயந்துருக்கு இல்லையா, அதை சுவாமி நிரசிக்கணுமே, அதுக்காக வேண்டி வாசனை பூக்கள் எல்லாம் புஷ்பித்துடுது. ஆனால் என்ன பண்ணல, இன்னும் வாசத்தை பரிமளத்தை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணலை. ஃப்ராக்ரன்ஸ் எல்லா இடத்துக்கும் எட்டி போகவே இல்லை அப்படின்னு இருக்கு. அதுக்கு நிரசித்தவனாய் அப்படின்னு. அதுக்கப்புறம் புள்ளின் வாய் கண்டவன் என்னாச்சு, அந்த பகாசுரனோட வாயை பிளந்து கிழித்து புகட்டினவனாய்,
எனக்கு உபகாரனாய் அதெல்லாம் பண்ணுறா இருக்கட்டும், அவன் யார்? எனக்கும் உபகாரகன். ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து என்னை அனுபவிக்கிறதுக்கு படியை காட்டி கொடுத்தான் இல்லையா, அதனால் எனக்கும் உபகாரகனாய் என்ன புராண பிரசித்தனான சர்வேஸ்வரனாய், அப்புறம் சர்வாந்தராத்மாவான ஹரி, எல்லாரும் என்ன சொல்கிறார்? அதனால் இது ஒன்று. அப்புறம் சர்வாந்தராத்மாவான ஹரியானாலும் அங்கே என்ன இருக்குது? ஜலசமிருத்தி நிறைய இருக்குது. அந்த ஊரில் அந்த மலை மேலே ஜலசமிருத்தி நிறைய இருக்குது. ஜலசமிருத்தி நிறைய இருக்கிறதுனால நிறைய சுனைகள் இருக்குது. அந்த சுனையில் செங்கயல், அதாவது இளமையாக இருக்கிற மத்ஸ்யங்கள் வர்த்திக்கிறதுனால என்ன பண்ணுறது? கழித்து வர்த்திக்கிறது, வர்த்தித்து கழிக்கிறது, ரெண்டுமே. கழிக்கிறதுனா சொன்ன ரொம்ப நிறைய ஜலம் இருக்கிறதுனால மத்ஸ்யங்கள் நிறைய வளர்ந்துட்டே இருக்குது. நிறைய ஜலம் இருக்கிறதுனால நிறைய இடத்துல போயிட்டு வரலாம், நிறைய இடத்துல சுற்றி அடிக்கலாம். அப்படின்னா கழித்து வர்த்திக்கிறது, வர்த்தித்து கழிக்கிறது அப்படின்னு சொன்னால், அதுபோல் இருக்கிற சுனைகளில் செங்கையல் மத்ஸ்யங்கள் வர்த்தித்து கழிக்கின்ற ஒரு இடத்துக்கு திருவேங்கடமடை நெஞ்சமே, நீ மனமே, நீ அங்கே போகிறதுக்கு முயற்சிக்கு உன்னை தயார் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், இந்த 10 பாசுரங்களிலும் ஆழ்வார் தன்னுடைய மனத்தை கூட்டு பேசுகிறார். மனமே, நீ அங்கே போகிறதுக்கு முயற்சி செய். மனமே, நீ அங்கே இருக்கிற எல்லா வேலையும் போய் பார்த்துட்டு வா. அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, முதல் பாசுரத்தில் பகாசுர வதத்தை பற்றி சொல்லி, அந்த வதத்தை செய்த புராண பிரசித்தனான அவன் வந்து தன்னுடைய நிரந்தரமான வாசஸ்தலமான ஆக்கியிருக்கான். அந்த வாசஸ்தலத்தில் என்ன நின்று அருள் பாலிக்கிறான். அங்கே வந்து என்ன பண்ணணும்? இத்தனை சுனைகள் இருக்கு. அதனால் அங்கே போய் அடைந்து அவனை கண்டு கழித்து பாடி இன்புறு அப்படின்னு தன்னுடைய மனத்துக்கு சொல்லி கொடுக்குறார். அதில் என்ன கூப்பிடுறாருன்னு சொன்னால், விரோதி நிரசன சீலனாய். ஏன்னா பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வேண்டி விரோதி நிரசன சீலனாய். அப்புறம் என்ன பண்ணார்? ஆசிரித சம்ஸ்லேஷ ஸ்வபாவனாய். ஆசிரித சம்ஸ்லேஷ ஸ்வபாவம். என்ன பண்ணணும்? ஆசிரித்தர்களை காப்பாற்ற வேண்டும். அப்புறம் இது எல்லாத்துக்கு மேலே சர்வாந்தராத்மாவாக இருக்கிற ஹரியானவன் என்ன பண்ணுறார்? தன்னுடைய ஒரு சின்ன சிறுவன் என்ன பண்ணினார்? அவன் வாயில் ஒரு நாமம் சொன்னான். அந்த நாமம் சொன்னதுக்காக என்ன பண்ணார்? அவனுக்கு என்ன பண்ணணும்? உபகாரம் பண்ணணும். ஆனால் அந்த சிறுவனுக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவனுடைய தமப்பனே அவனுக்கு பகைவன். அவனுடைய சிறுவன் யார்? பிரகலாதன். அந்த பிரகலாதனுக்கு பகைவன் யாருமே இல்லை அப்படின்னா இல்லை. பகைவன் வந்து அவரோட அப்பாவே, அவரோட தகப்பனாரே, தமப்பனே பகைவனாக இருக்கிறார். எப்படி? அவன் என்ன சொன்னான்? வாயில் ஒரு 1000 நாமம் சொன்னான். வாயிலே ஒரு நாமம் சொன்னான். அந்த ஒரு நாமம் சொன்னதுக்காக அவனுக்கு உபகாரம் பண்ணணும், அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும். அதனால் வேண்டி ஒரு புது அறிவை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல அந்த பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணி விரோதியை, அவனுடைய விரோதி, பிரகலாதனுடைய விரோதி யார்? அவன் அப்பாவே அவனுக்கு எதிரியாக இருக்கிறதுனால அவனை நிரசனம் செய்து அவனை அழித்து தன்னுடைய பக்தனை காப்பாற்றினான். இது வந்து முக்கியமான விஷயம். பிரகலாதன் ஒருத்தனுக்காக நாமம் சொன்னதுனால அவனை காப்பாற்றினான்னு இல்லாமல், அதுபோல் பகவானுடைய நாமங்களை சொல்லுகிறவர் யாராக இருந்தாலும், எத்தனை பேர் சொன்னாலும் எல்லாருக்குமே அவருடைய சம்சார துரிதங்களை போக்குகிறவனாய், எல்லாருக்கும் அவருடைய சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய துக்கங்களை என்ன தள்ளி கொடுக்கிறவனாய், நிரசிக்கிறவனாய், அடுத்தது உபகாரகனாய், எனக்கும் உபகாரகனாய். ஆழ்வார் சொல்லிக்கிறார், எனக்கூட சுவாமி ரொம்ப உபகாரம் பண்ணார். எப்படின்னு சொன்னால், இந்த செங்கயல் மீன், இந்த மத்ஸ்யங்கள் கழித்து வர்த்திக்கிற இடத்துல வந்து என்னை கண்டு கழித்து என்ன பண்ண, என்னுடைய இடத்துக்கு வந்து என்னை அடைந்து என்னை பாடு அப்படின்னு அவருக்கு காட்டி கொடுக்குறார் வழியை. இதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இது வந்து நம்மளுடைய தமிழ் நடையாடுறதுக்கு அருகில் இருக்கிற இடம். அந்த வடவேங்கடம் தென்குமரி அப்படின்னு சொல்லும்பொழுது, வடவேங்கடம் என்பது வேங்கடத்தில் தமிழும் நடையாடும். சிம்மாசலத்தை காட்டிலும் வேங்கடத்தில் இந்த என்ன தோணும், தமிழ் நிறைய நடையாடும். அப்படின்னா தமிழ் நடையாடக்கூடிய அந்த மலை பிரதேசத்துக்கு அருகில் இருக்கிற திருவேங்கடமுடையானை கண்டு களி
அப்படின்னு சொல்கிறார். எப்படி செங்கையெல்லாம் சுனையில் நிறைய ஜல சமிருத்தி இருக்கிறதுனால வயலில் அது பார்த்து என்ன பண்ணுறது, அந்த சுனையில் நன்னா விளையாடி கழித்து வர்த்திக்கிறது, வளருது, வளர்ந்து கழிக்கிறது, ரெண்டுமே இங்கே நடக்கிறது. அப்படின்னா அதுபோல இடத்துல நீயும் போய் என்ன பண்ணு, அங்கே பெருமாளை நாமும் சென்று அனுபவிப்போம். அந்த இடத்துல செங்கயல் மத்ஸ்யங்கள், இளமையாக இருக்கிற சிகப்பு வண்ணத்தில் இருக்கிற மீன்கள் என்ன மத்ஸ்யங்கள் வர்த்தித்து கழிக்கின்ற இடத்தில் நாமும் சென்று அனுபவிப்போம் என்று ஆழ்வார் என்ன பண்ணுறார், இந்த மலைக்கு வரணும் அப்படின்னு தன்னுடைய மனசை கூட்டு சொல்கிறார். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன, பெரியவாச்சான் பிள்ளை ஒரு சின்ன ஒரு வார்த்தை என்ன சேர்த்து கொடுக்குறாருன்னு கேட்டால், தமிழ் நடையாடக்கூடிய இடத்துக்கு அருகில் இருக்கிற மலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மலையில் சுவாமி என்ன கேட்கிறார், எல்லாரும் அது வளர ஸ்தானம், புராணர்தம் இருப்பிடம் சொல்கிறார்ல. புராணம் என்ன சொன்ன, ரொம்ப நாளாக இந்த இடத்துல இருக்கணும், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் இந்த இடத்துல வர்த்திக்கிறார். பெருமாள் வர்த்திக்கிறார்ல, ஸ்தானமாக இருந்து எல்லாருக்கும் அருள் செய்கிறார். அதனால தான் அங்கே இருக்கார். அந்த இடத்துக்கு நாமும் சென்று அனுபவிப்போம் எப்படின்னு தன்னுடைய மனத்துக்கு திருமங்கையாழ்வார் எடுத்து சொல்கிறார். ஸோ அதனால் திருவேங்கடமடை நெஞ்சமே அப்படின்ற இந்த 10 பாசுரத்தில் ஆழ்வார் எப்படி பெருமாள் அனுபவிக்கிறாருன்னு நம்மளும் தொடர்ந்து பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.